வாங்க. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? ஆ, நான் கெஸ் பண்ணது கரெக்ட். உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. அவ வேணான்னு சொல்லிட்டாளா? உன்னை பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டாளா? அம்மா அப்பா தான் முக்கியம். அவங்க சொல்ற பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? நீ எனக்கு செட் ஆக மாட்ட. நீ பாக்குற வேலை எனக்கு பிடிக்கல. உன்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கல. உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி இப்பவே என்ன டார்ச்சர் பண்றாங்க. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். அப்படி இப்படின்னு நிறைய சாக்கு போக்கு சொல்லிருப்பாளே. சரி, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ என்ன பண்ண போற? இப்படி உடைஞ்சு உட்கார்ந்து தலை மேல கைய வச்சுட்டு அவளை நினைச்சு கண்ணீர் சிந்த போறியா? எத்தனை நாளைக்கு பண்ணுவ? ஒரு நாள், 10 நாள், 20 நாள், 2 மாசம், 6 மாசம், ஒரு வருஷம்? ஆ, இப்படியே போய்கிட்டே இருக்கும். காலங்கள் ஓடிட்டே இருக்கும். ஆனா எதுவும் மாற போறதில்ல. எந்த விஷயத்தையும் இறுக்கி பிடிச்சு நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. அது எப்போதுமே ஃப்ரீயாவே இருக்கட்டும். நமக்குன்னு இருந்தா அது நமக்கே தான் வந்து சேரும். இறுக்கி பிடிச்சு கைக்குள்ள வச்சிருந்தனா ஒரு நாள் சிறகடிச்சு பறந்து போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோ. ரெஜினாவோட வாழ்க்கையில சூர்யா அவளை விட்டு போலனா கண்டிப்பா ஜான் கிடைச்சிருக்க மாட்டான். அதே மாதிரி ஜானோட வாழ்க்கையில கீர்த்தனா அவளை விட்டு போகலனா கண்டிப்பா ரெஜினா கிடைச்சிருக்க மாட்டா. உனக்கு பிடிச்ச ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா அதை விட பெட்டரா ஒன்னு வெயிட்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா வெயிட் பண்ணு. உன்னை வந்து சேர்ந்தே தீரும். தலையை பிடிச்சிட்டு உட்காராம எந்திரிச்சு வேகமா ஓடு. உன்னோட டெஸ்டினேஷனை நோக்கி ஓடு. கண்டிப்பா உனக்குன்னு வரது வந்து சேரும். சரி, இன்னும் என் கூட பேசணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.